அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். சேலத்தில் குடிக்கொண்டிருக்கிற சமயபுரத்தாளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சமயபுரத்தாளை நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கிற பரிகார தலமாக திகழ்கிறது தான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற சமயபுரத்து அம்மன் கோவில். இந்த அம்மன் கோவில் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்குது. இந்த திருக்கோவில் காவிரியோட வடக்கரையில் அமைஞ்சிருக்கு. திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த சமயபுரத்து அம்மன் கோவிலோடைய புராண கதைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணுவோட தசாவதாரத்தில் கிருஷ்ணருடைய அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்குது. இந்த அவதாரத்தில் தேவகியோட குழந்தையாகிய கிருஷ்ணனும் யசோதையோடைய குழந்தையாகிய மாயா தேவியும் அவதரிக்கிறாங்க. அந்த இரு குழந்தைகளும் இறைவனுடைய எண்ணத்தினால இடமாற்றம் செய்யப்படுறாங்க. இதனை அறியாத கம்சன் தேவகிக்கு பிறந்த 8வது குழந்தைய கொல்றதுக்காக போறான். தேவகியோட அறைக்கு சென்று குழந்தையை தூக்கி வாளால் வெட்ட முற்படுறான். ஆனா அருகில நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையோட இந்த அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் அதன் பிறகு கிருஷ்ணனால சம்ஹாரம் செய்யப்பட்டான். இவ்வாறாக மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தை காக்க அவதரித்து நின்றாள். இந்த தேவியே மகமாரி அப்படின்னும் மாரியம்மன் அப்படின்னும் மக்களால் சமயபுர மாரியம்மனாக பூஜிக்கப்படுறாள். இந்த சமயபுர அம்மனுக்கு இன்னும் ஒரு புராண கதையும் இருக்கு. ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி கோயிலில் இருந்த அம்மனுடைய திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்ததுனால அங்கு அப்போது இருந்த சுவாமிகள் அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சாங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துட்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு இலைப்பாறினாங்க. அவர்கள் இலைப்பாரிய அந்த இடம்தான் இப்போ சமயபுரம் அப்படின்ற பேர் பெற்று விளங்குது. அதனுடைய நினைவாகத்தான் இப்போதும் இந்த திருக்கோயில் திருவிழாவில் 8வது நாளில் அம்மன் அங்கு சென்று ஓர் இரவு ஓய்வு எடுத்து கொள்வதாகவும் நம்பப்படுது. இலைப்பாரிய அந்த பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அம்மனை மேட்டில் அன்னையோட திருவுருவத்தை வச்சுட்டு போனாங்க அப்படின்னும் அந்த இடத்தை மாரியம்மன் அருளாலயமாக மாற்றிக்கொண்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியா அவதரித்த யமதர்மனை சிவன் அழிக்கவே உலகத்தில் ஜனன மரண நிலை ரொம்பவும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களுடைய அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் இந்த உலகத்தில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க ஆரம்பித்தது. மும்மூர்த்திகளுடைய வேண்டுதலுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களுடைய கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க திருத்தலம் சமயபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு அளவிலையும் கருவறையில் இருக்கிற அம்மனுடைய வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலை மீது எழுந்தருளி இருப்பதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த திருக்கோவில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமா விளங்கிட்டு வருது. ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மனுடைய திருக்கோயில் அமைந்துள்ளதா சொல்லப்படுது. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக இருக்கு. இந்த திருக்கோயிலுடைய 2வது சுற்றுல அருள்மிகு விநாயகர் சந்நிதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சந்நிதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கியிருக்கு. 2வது திருச்சுற்றம் முடிவடைந்த பிறகு உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றை காண முடியும். அது தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் பார்க்கலாம். கருவறைக்கு செல்லும் வாயிலின் இருபுறமும் துவாரா சக்திகளோட சுதை உருவத்தை பார்க்க முடியும். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியோட சந்நிதியும் அமைஞ்சிருக்கு. கருவறைக்கு மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கிற தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றதா விளங்குது.
பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலை சுற்றி பல தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு. சர்சுவேஸ்வரன் தீர்த்தமும், போஜூஸ்வரர் திருக்கோயிலில் அக்னி தீர்த்தமும், கனகாம்பிகை கோவிலில் முக்தீஸ்வரர் தீர்த்தமும், மாரியம்மனுடைய தென்கிழக்கு பகுதியில் ஜடாயு தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய மற்றொரு உப கோயிலான அருள்மிகு உஜ்ஜயினி ஓம் காளியம்மன் திருக்கோயிலுடைய கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது கங்கை தீர்த்தம். மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும், தன்னுடைய கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த ஸ்வரூபிணியாய் மாரியம்மன் அப்படின்ற பேரோடு மக்களுக்கு அருள் பாலித்து காட்சி அளிக்கிறாங்க சமயபுரத்து மாரியம்மன். அம்மை நோய் கண்டவர்கள் இந்த கோவிலில் தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. இந்த கோவிலோட தல விருட்சமா விளங்கி வருது வேப்பமரம். இது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா சொல்லப்படுது. இப்படி அம்மனுடைய வழிபாட்டு தலங்களில் மிகவும் முக்கிய திருத்தலமாக விளங்குறது சமயபுரத்து மாரியம்மன். இந்த சமயபுரத்து மாரியம்மன் சேலம்ல குடிக்கொண்டதன் நோக்கமும் சேலத்து மக்களுக்கு அருள் பாலிப்பதை பற்றியும் பார்க்கலாம். தேவன் அப்படின்றவர் அனைவருக்கும் பொதுவானவர். அவர் விரும்பினா எந்த இடத்துலையும் அமர்ந்து நன்மைகளை செய்வார். சேலத்தில் சாமிநாதபுரத்தில் வண்டிப்பேட்டை பகுதியில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிற ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன தெருவில் ஒரு சின்ன இடத்துல ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்டதே இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில். அழகிய கண்களில் கருணை வழிய முகத்தில் அன்பு நிறைந்து காணப்படுறா சேலத்தில் இருக்கிற சமயபுரத்து மாரியம்மன். இந்த அம்மனை வேண்டி செல்றதுனால வேண்டியது அனைத்தும் கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பக்தர்கள் கிட்ட நிலவி வருது. அதுலேயும் அமாவாசை அன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தரப்படுற கும்ப படையல் ரொம்பவும் விசேஷமானது. இந்த படையலை வாங்கி சாப்பிட்றதுக்காகவே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கோவிலுக்கு குவியறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படையலை சாப்பிடுவதன் மூலமாக இல்லாத தம்பதியருக்கும் நலம் வேண்டி வருவோருக்கும் கொடுக்கப்படுற இந்த பிரசாதம் மக்கள் கிட்ட அதீத நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கோவிலை பற்றின தல வரலாறை பார்க்கலாம். சாரி குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அம்மனுக்கு பூசை செய்யப்படுற குடும்பத்தில் ஒருவரான சதீஷ்குமார் அவர்களுடைய கனவுல வந்த அம்மன் தனக்கு இந்த இடத்துல சிலை ரூபம் வேண்டும்னு அருள் சொல்லியதா சொல்லப்படுது. அவருடைய கனவில் வந்த பிறகுதான் இந்த அம்மனுக்கு 7 அடி உயரத்துல சமயபுர அம்மன் சிலை செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மாரியம்மன் ஆட்சி புரியும் 21 இடத்துல இருந்து புற்றுமண் எடுத்து வந்து இங்கு அவளுடைய அருளால் பிரதிஷ்டை செய்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் விசேஷ பூஜையோடு கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வைத்து முருங்கைக்கீரை பொரியலோடு படையலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில் அம்மனை கானம் செய்து அம்மனுக்கு படைத்த அந்த பிரசாதத்தை குழந்தை வரம் வேண்டி வரும் தம்பதியருக்கும் உடல் நலம் வேண்டி வருவோருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுது. இதோட 1 ரூபாய் காசை மஞ்சள் துணியில் வைத்து அதையும் நம்பிக்கையோடு வேண்டி கட்டுவோருக்கு நிச்சயம் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பால் அப்படின்னு மக்களிடையே பலவிதமான நம்பிக்கைகள் நிகழ்ந்துட்டு வருது. பொதுவாக மாரியம்மன் கோவிலில் உப்பு சாத்துறது ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருது. ஆனால் இந்த மாரியம்மன் கோவிலில் 1 ரூபாய் காசை முடிஞ்சு வச்சு வேண்டிக்கிறதும் மற்றொரு வழக்கமாக தொடர்ந்துட்டு வருது. சேலம் சுவாமிநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த திருக்கோயில் கார்த்திகை மாத அமாவாசையொட்டி அம்மனுக்கு காய்கறிகள், சிறுதானியங்கள், கீரை வகைகள் சாதத்தோடு கலந்து கும்பப்படையல் அப்படின்ற பேரில் படையல் வச்சு பூஜை செய்யப்படுது. இந்த படையலை வாங்கி போகிற பக்தர்கள் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் நோய் நொடிகள் தீரும் அப்படின்னும் நம்பிக்கையோடும் ஐதீகமாகவும் சொல்லப்படுது. இதனால் பல மாநிலத்தில் இருந்து பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து குழந்தை வரம் வேண்டியும் தொட்டில் கட்டியும் திருமண வரம் வேண்டியும் 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் சூலாயுதத்தில் கட்டியும் வேண்டுதல் வைக்கிறாங்க. பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்து காணப்படுறதுனால 300 கிலோ அளவிலான உணவு வகைகளை சமைச்சு வேண்டுதல் நிறைவேற பிரசாதமாக வழங்கப்படுது.
இந்த வீடியோவில் சேலத்து சமயபுரத்து மாரியம்மனுடைய அருளை பற்றியும், குழந்தை வரம் வேண்டுதலை பற்றியும், நோய் நொடிகள் தீர்ப்பதை பற்றியும், கும்பப்படையலை பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நீங்கள் சேலத்தில் இருக்கிற சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு சென்று சமயபுரத்தாளுடைய அருளை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.